Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் சர்வீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷனுக்கான த டீட்டெயில்டு சிலபஸ் அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம நேற்று இந்த ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிப்காட் அந்த 2 போஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சிலபஸ் அனாலிசிஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சில் பிஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் த எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட்டு எஸ்ஐ, ஏடி, பிஹெச்எஸ், ஸ்டோர் கீப்பர் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெர்ஜ்டு சிலபஸ் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ணி தான் இன்க்ளூடிங் ஸ்டாட்டிஸ்டிக் லிஸ்ட்டு. இது எல்லாத்துக்கும் மெர்ஜ்டு சிலபஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதான் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒரு பார்ட்டு, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பார்ட். அதை பேஸ் பண்ணி இப்போ ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் நம்ம அப்கமிங் May 7 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டிஎன்பிஎஸ்சியோட அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் அந்த போஸ்ட் எதிர்பார்க்குறோம். இந்த வேக்கன்சிஸ் சிங்கிள் டிஜிட் வேக்கன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு நிறைய சிலபஸ் அனாலிசிஸ் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ், எக்கனாமிக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ், ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராபபிலிட்டி ரேண்டம் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி இது ஆல்ரெடி பிஜி ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு டாபிக். இது ஒரு ஈஸி ஒன். பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 யூனிட்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் பைவேரியட் அவைலபிள். இன்னும் பைவேரியட் படிக்கணும்னா கம்பல்சரி நிறைய படிக்கணும். யூனிட் 2 எஸ்டிமேஷன் தியரி, டெஸ்டிங், ஹைபோதீசிஸ், நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் இது ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தான். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டும் ஆல்ரெடி நம்மளோட அகாடமியில் லாஸ்ட்டு பிஜி ஸ்டாண்டர்ட் ஏடியில் எடுத்தோம். டெஸ்டிங், ஹைபோதீசிஸ் இதெல்லாம் இப்போ இருக்கிற யூஜி ஸ்டாண்டர்டில் படித்தாவே அது பிஜி வந்துடும். சாம்பிளிங் தியரி, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்ஸ்ட், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் சாம்பிளிங் தியரின்னு ஒரு யூனிட்டாக இருந்தது பிஃபோர் தட் யூஜி ஸ்டாண்டர்டில். இப்போ ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் ஒன் ஆஃப் தி யூனிட். அது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்ஸ்ட் நம்பர் டைம் சீரீஸ்லாம் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காரலேஷன், ரெகர்ஷன் அண்ட் மெஷின்ஸ் லேர்னிங் டெக்னிக்ஸ் யூஸிங் பைத்தான் இது ஒரு யூனிட். இந்த 4 யூனிட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து அல்ஜிப்ரா அண்ட் ரியல் அனாலிசிஸ் இதுவும் யூஜி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான். ஃபீல்டு மட்டும் இப்போ இருக்கிற இது கொஞ்சம் இதில் இந்த ஃபீல்டு அதில் வரைக்கும் பிஜி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் இதுவும் ஈஸி டாபிக் தான். காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிட்டிக்லேருந்து அப் டு ஏடிஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஃபங்க்ஷன் சிமிலர் டு பிஜி தான். இது பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு சிலபஸ் தான். யூனிட் 7 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் ஓஆர் இந்த டியுமே பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கிறது தான். ஓஆர் மட்டும் யூஜியில் இருக்கிற சிலபஸ் கவர் ஆகும். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதுவும் இப்போ இருக்கிற சிலபஸ் தான். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் எக்கனாமி இதுவும் இப்போ யூஜியில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். இந்த 10 யூனிட்ஸ் தான் இப்போ ஏடி த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இது எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் அனலைஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஏதாவது 1 or 2 இந்த மாடல்ஸ் இதை தவிர்த்து மற்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பைத்தான் கம்ப்ளீட்லி நியூ. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜி ஸ்டாண்டர்டில் யாராவது பிஜி டிஆர்பி படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ்க்கான சர்வே அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷனில் சிலபஸ் அனாலிசிஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூனிட் 1 ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தியரியில் 25 கொஸ்டின்ஸ். எஸ்டிமேஷன் தியரி, டெஸ்டிங், ஹைபோதீசிஸ், நான் பாராமெட்ரிக் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸு.
யூனிட் 3ல சாம்பிளிங் 3 டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் டைம் சீரிஸ் இதில் 25. கார்லேஷன் ரெகர்சன் அண்டு மிஷின் லேர்னிங் டெக்னிக் யூஸிங் பைத்தான். இந்த 4 யூனிட்ஸ் இது ஒரு 15. ஸோ இந்த 4 யூனிட்ஸில் சேர்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 80 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறோம். சிலபஸில் உங்களுக்கு 40% வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து மட்டும் கவர் ஆகுது. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த மேஜரில் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி படிக்கிறது விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான சிலபஸ். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ். ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் 3 யூனிட்ஸ், 4 யூனிட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 3 யூனிட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், 3 யூனிட்ஸ் எக்கனாமிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கான 3 யூனிட்ஸில் வந்து அல்ஜிப்ரா ரியல் அனாலிசிஸ் 20, காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் 6 20, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்டு ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச் 20. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கொஸ்டின், 30% ஆஃப் சிலபஸ் கவர் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 40, இதில் 30. எக்கனாமிக்ஸில் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இந்தியன் எக்கனாமி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு 60 கொஸ்டின், 30% ஆஃப் சிலபஸ். ஏன்னா இது விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் பிஜி டிகிரி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். இதுவும் மெர்ஜிய சிலபஸாக நோ டவுட்ஸ். அதனால் ஸோ ஆல்ரெடி நம்மளோட அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான கிளாஸஸ் நம்ம ஸோ லாஸ்ட்டு ஜனவரிலே ஆரம்பித்து ஸ்டில் நோ இட்ஸ் கோயிங் ஆன் போத் மேஜர் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மெர்ஜிய சிலபஸ்ன்ற போது கண்டிப்பாக ஒரு சிலபஸ் படித்தா இன்னொரு எக்ஸாமுக்கான அவுட்லைன் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட்ஸ் அப்படி தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு படித்து இன்னொரு ஹையர் போஸ்ட் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி ஏன்னா எஸ்ஐக்கு படித்து இப்போ ஏடி ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் நம்ம அகாடமியில் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு எக்ஸாம் படிக்கும்போது அந்த ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னா அந்த சிலபஸ் வந்து நமக்கு ஃபர்தர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் என்ன வெயிட்டேஜ் அப்படின்னா 40, 30, 30 இந்த வெயிட்டேஜ் தான் படிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன டாபிக், வாட் இஸ் த யூனிட் நேம், அதுக்கான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேஜரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கவர் ஆகுது அப்படின்றதையும் நாங்கள் ஏன்னா அது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சார் எப்படி இன்னும் இது ஒரு அனாலைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டினியூவாக இந்த டெக்னிக்கல் சர்வீஸ், டிப்ளமோ, ஐடிஐ, இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இது ரிகார்டிங் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து கண்டிப்பாக நாம் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். குப்தா கபூர் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் நம்ம படித்தோம்னா. அல்ஜிப்ரானா நமக்கு அது நிறைய ஆத்தர்ஸ் இருக்குது. எஸ்டின்னு இருக்குது, காம்ப்ளெக்ஸ்னா அல்ஃபோர்ஸ், பொன்னுசாமி, ஆறுமுகம், ரியல்னா ரூடின்னு இருக்குது, மாலி, அப்போஸ்டால். இது மாதிரி டிஃப்ரென்ஸ் லிக்வேஸ்னா ரைசிங் ஆனியா, ஓஆர்னா அந்த 3 ஆத்தர் புக்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே நம்ம படித்தோம்னா தான் இது கரெக்டாக அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா இன்னும் 1 வீக் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் இதுக்கான நோட்டிஃபிகேஷனில் இதுக்கான டீட்டெயில் நமக்கு கிடச்சிரும். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ, நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது ரிகார்டிங் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இந்த அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.